வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான, அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு உருண்டை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதை தான் இன்னைக்கு சேனல்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள்னால நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சி அந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். இப்போ இதுல இந்த உருண்டை எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இதை நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலைன்னு சொல்லக்கூடியது. இந்த கடலை பாத்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஆனா இது கொழுப்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலை அவ்வளவுக்கும் நம்ம பயன்படுத்துறதே விட்டுட்டோம். ஆனா நம்ம கிட்ட இயற்கையா கிடைத்த ஒரு நல்ல ஒரு இது அப்படி என்ன ஊட்டச்சத்து மிகுந்த இது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேர்க்கடலை தாங்க. ஆனா அந்த வேர்க்கடலை யாரும் அவ்வளவுக்கும் பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா இந்த வேர்க்கடலையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா வேர்க்கடலையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வேர்க்கடலையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, இரும்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம புரதம் நிறைய இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஒரு 20 கிராம் அந்த அளவுக்கு நீங்க டெய்லி இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப இதுவா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதுல நிறையவே நிறைந்து கிடக்குது. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாம இந்த வேர்க்கடலையை நம்ம பயன்படுத்துறதே கிடையாதுன்னு தான் சொல்லலாங்க. இந்த வேர்க்கடலையை நம்ம தொடர்ச்சியா நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பித்தப்பையில இருக்கக்கூடிய கல் கூட சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய இயற்கையான வேர்க்கடலையை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உருண்டை தயார் பண்ண போறோம். இந்த வேர்க்கடலைக்குள்ளேயே இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்திக்க போறோம். இது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுதான் சொல்லலாம். இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து நம்ம என்ன மாதிரி தயாரிக்க போறோம் அப்படிங்கிறது தான், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இது கூடயே நான் எள்ளு எடுத்துக்கிட்டேன். எள்ளு பாத்தீங்க அப்படின்னா உடலுக்கு நிறைய சத்துக்களை தரக்கூடியது. அதாவது எள்ளு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எள்ளு உருண்டை அந்த மாதிரி செஞ்சு தரலாம். இந்த எள்ளுல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மெக்னீசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கு. இந்த எள்ளை நம்ம தொடர்ச்சியா உணவுகள் நம்ம பயன்படுத்திட்டு வரோமானா அப்படியும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி உருண்டைகள் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த தொடர்ச்சியை சாப்பிடும்போது கர்ப்பப்பை எள்ளு தொடர்ச்சியை சாப்பிடும்போது கர்ப்பப்பை நல்ல பலம் பெறதையும் பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயதான காலங்கள்ல சிலருக்கு பாத்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும். இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு இந்த எள்ளு ஒரு நல்ல தீர்வுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த எள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூட்டுல கால்சியத்தினால குறைபாடுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் இந்த எள் சரி பண்ணும். அதனால எள்ளை நீங்க உணவுல சேர்த்திட்டு வந்தாலும் நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உருண்டையை இப்பதான் புதிதா பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் இந்த எள்ளு இந்த நிலக்கடலை இந்த மாதிரி சேர்த்திய உருண்டையை நீங்க கொடுக்கும்போது அவங்களுடைய உடல் நல்ல பலம் பெறும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையும் நல்ல பலம் பெறத்துக்கு நல்ல உறுதுணையா இருக்கும். இப்ப இது கூட வேற என்ன பொருட்கள் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இது கூடயே இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்ளு. இந்த கொள்ளு பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்ததுதான். புரத சத்து நிறைய இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இதையும் நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்தி தான் நம்ம இப்ப தயாரிக்கக்கூடிய அந்த இது உருண்டை தயார் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. இது கூடயே உங்களுக்கு வேணும்னா கருப்பு உளுந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இது கிடைக்கும். ஒன்னு நம்ம தனித்தனியா ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்க போறது கிடையாது. இந்த மாதிரி உருண்டைகள்லாம் நீங்க தயார் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு மிகவும் ரொம்ப அதாவது கர்ப்பப்பை பலம் படுறதுக்கு இந்த உருண்டைகள்லாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க உருண்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதே ஒரு இது அரை கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூடயே நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நாட்டு சர்க்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னாலும் கருப்பட்டி நீங்க இன்னும் உகந்தது. நம்ம உடம்புக்கு கருப்பட்டி ரொம்ப நல்லா சத்து நிறைந்த கொடுக்கலாம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைந்து இருக்கு. நம்ம வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது இல்லாம நாட்டு சர்க்கரையும் சேர்த்தலாம். கருப்பட்டி சேர்த்திட்டீங்க அப்படின்னா இன்னும் உடம்புக்கு நல்ல சத்து நிறைந்ததா இருக்கும். இதையும் அந்த ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம இப்போ அந்த உருண்டையை தயார் பண்ண போறோம்.
இப்போ இது கூடயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4-5 ஏலக்காயை சேர்த்திக்க போகிறோம். இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்ம தயாரிக்கக்கூடிய உருண்டைக்கு நல்ல வந்து ஒரு வாசனையை தரக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே நான் இன்னும் என்ன சேர்த்த போகிறேன் அப்படின்னா ஒரு 4-5 பாதாமும் சேர்த்திக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல உடலுக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 பாதாமே இந்த உருண்டை தயார் பண்ணுறதுக்கு சேர்த்திக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து இது ஒரு உருண்டை வந்து தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க அடுத்தது இப்போ சொன்னக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். பாருங்க, அதாவது என்ன அப்படின்னா இது நிலக்கடலை வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வறுத்துட்ருக்கேன். நிலக்கடலை எள்ளு எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிலக்கடலை எடுத்துட்டு அதை நல்லா வந்து கடாயில் போட்டுட்டு நல்லா இது வறுக்கணும். நீங்கள் வறுத்த நிலக்கடலை இருந்ததுன்னா கூட வாங்கிக்கோங்க. நான் இந்த பச்சையை வீட்டில் இருந்ததுனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளு. இது வந்து கொள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வறுத்துறக்கூடிய தன்மை கொண்டது தான். அதனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வறுத்துரும். அது இரும்பு கடாயினால சூட்டுனால சீக்கிரமாக வந்துருச்சு. அடுத்து வந்து எள்ளு வந்து பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் வறுத்து எடுத்துக்கங்க. அடுத்து வந்து கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை வந்து அந்த மேல் தோலை வந்து ஃபுல்லாக நீக்கிடுங்க. நீக்கிட்டு இப்படி ஊதுங்க அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் போடக்கூடியது என்ன அப்படின்னா அந்த நிலக்கடலை, அடுத்து பாருங்கள் கொள்ளு எடுத்து வச்சுருக்கு இல்லையா அந்த கொள்ளு, அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய எள்ளு, அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்குங்க. அது கூடயே நம்ம என்ன ஏலக்காய் போட்டால் வாசமாக இருக்கும். பாதாம் ஒரு 4-5 போட்டுக்கிட்டேன். நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டா அது இப்போ பாருங்கள் மிக்சியில் வச்சுட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த இதை போட்டு அரைக்க போகிறேன். நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டையாக பிடிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஒரு சுற்றுங்க போதும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான உருண்டை செய்கிறதுக்கு தேவையான மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா உருண்டை மாதிரி நல்லா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நான் ஒரு கையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 2 கையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உருண்டை மாதிரி உங்களுக்கு வந்துடும். காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை, அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கக்கூடிய இது எல்லாம் சேர்ந்து நல்ல உருண்டை வந்து நல்ல உருண்டையாகவே வரும். இதில் இருக்கக்கூடிய கொள்ளு இருக்கிறதுனால அந்த சாப்பிட்றதுக்கு அந்த வந்து ஒரு தன்மை வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் நிலக்கடலையில் வச்சு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக உருண்டை, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இது பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது உருண்டை. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது கூட. கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கை தொடர்பான அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குறிப்புகள், சத்தான உணவு வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.